நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கி பார் திராவிட நாடு தெரியும் என்று சட்டசபையில் பேசினார் கருணாநிதி. அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் பிரதமர் மோடி அவர்களையும் ஒப்பிட்டு மிக கீழ்த்தரமாக பேசியவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அந்த வழி வந்த அந்த பரம்பரை வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க தண்ணி இருக்கோ இல்லையோ அங்க இருக்கணும் என்று இரட்டை வசனத்தில் இன்று முதல்வர் விஜய் அவர்களை இழிவுபடுத்தி இருக்கிறார். அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் இப்படியெல்லாம் பேசவில்லை என்றால் தான் ஆச்சரியப்பட வேண்டும். காரணம், அவர் வந்த அந்த பரம்பரை, அப்படிப்பட்ட பரம்பரை, அந்த பரம்பரைக்குன்னு அவங்க தாத்தாவுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, அவங்க அப்பாவுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. இப்படி ஆபாசத்தின் மொத்த உருவம் தான் இந்த குடும்பம். அதாவது இவங்களுடைய கடந்த காலங்கள், அதாவது கருணாநிதி அவர்கள் எந்த மாதிரியெல்லாம், இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியத இவ்வளவு பெரிய சர்ச்சை ஆகுதுல, கடந்த காலங்கள கருணாநிதி அவர்கள் பேசிய பேச்சுகளை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொண்டால் அதற்கு உதயநிதி எவ்வளவோ பரவாயில்லை என்றும் சொல்லும் அளவிற்கு இருக்கும். அந்த அளவுக்கு இதை விட கேவலமாக பேசியவர் தான் கருணாநிதி அவர்கள். ஒரு முறை சட்டசபையில் காங்கிரஸ் எம்எல்ஏ அனந்த நாயகி என்பவர் திராவிட நாடு எங்கே என்று கேட்கிறார். அதற்கு கருணாநிதி எழுந்து நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கி பார் திராவிட நாடு தெரியும் என்றார். ஒரு பெண் கேட்ட கேள்விக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பெண் எம்எல்ஏ கேள்வி எழுப்பியதற்கு எவ்வளவு நாகரிகமாக பதில் சொல்லியிருக்காரு என்று பாருங்க. இது பெரிய சர்ச்சையாகவும் அதுக்கப்புறம் மழுப்புறாரு கருணாநிதி அவர்கள். அதாவது இந்த திமுக குடும்பத்துக்கே ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் அதுல இருந்து தப்பிப்பதற்கு ஒரு மழுப்பலான ஒரு பதில் சொல்லுவாங்க. அது மாதிரியா கோப்புகள் இருக்கும் நூல்களை அவிர்த்து உள்ள இருக்கிற பக்கங்களை திருப்பிப்பார் என்ற தோரணையில் தான் நான் அப்படி பேசினேன். அது மாதிரி அங்க கோப்புகள் இருக்கிற நூலை அவிர்த்து உள்ள இருக்கிற கோப்புகளை பிரட்டி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் என்கின்ற அர்த்தத்தில் அவர் பேசினாராம். கொஞ்சமாவது கருணாநிதி அவர்கள் அந்த சட்டசபையில பேசிய பேச்சுக்கும் இந்த கோப்புகளில் இருக்கும் திராவிட நாடு தெரியும் என்பதற்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா? இப்படிதான் மழுப்பினார். அது மட்டுமல்ல, 1979 எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க. அந்த எமர்ஜென்சி காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி கலைக்கப்படுது. அப்ப பிரதமராக இருந்தது இந்திரா காந்தி அவர்கள். கலைக்கப்பட்ட பின்பு மதுரைக்கு இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸோட பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்க. இங்க திமுக காரங்கெல்லாம் கருப்பு கொடி காட்டுறாங்க, கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப இந்திரா காந்தி வந்த வாகனத்தை நோக்கி கற்கள் வீசப்படுது, கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திமுக. இப்படி கற்கள் வீசப்படும் போது இந்திரா காந்தி தலையில் அந்த கல் பட்டு மண்டை உடைந்து ரத்தம் பீறிட்டு வருகிறது. இது பெரிய செய்தி ஆகுது. அப்ப கருணாநிதி அவர்கள் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அம்மையாருக்கு அன்று மாத விளக்காக இருந்திருக்கும், அதனால் ரத்தம் பீறிட்டு வந்திருக்கும் விளக்கம் கொடுத்திருக்காரு. எவ்வளவு நாகரிகமாக ஒரு இந்திய பிரதமரை எப்படி ஒரு நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் செய்திருக்கிறார் பாருங்கள். அப்போது பலரும், அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கருணாநிதி அவர்களின் இந்த பேச்சுக்கு உங்கள் வீட்டு பெண்களுக்கெல்லாம் நெற்றியில் தான் மாத விளக்கு வருமா என்றும் விமர்சனம் வைத்தார்கள். இப்படி கருணாநிதி அவர்கள் கடந்து வந்த பாதை, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தாத்தா எந்த மாதிரி அவர் அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்தார் என்பது இது வெறும் 2 சாம்பிள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்னு சட்டமன்றத்துல நடந்த ஆனந்த நாயகி என்கின்ற எம்எல்ஏ எழுப்பிய கேள்விக்கு கருணாநிதி அவர்கள் பதில் சொன்னதும், இந்திரா காந்தி அவர்கள் தலையில் ரத்தம் வந்ததற்கு கருணாநிதி அவர்கள் விளக்கம் கொடுத்த இந்த 2 மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப ஒரு பான சோத்துக்கு ஒரு பறிக்கு இது இந்த மாதிரியா கருணாநிதி அவர்களை பத்தி எவ்வளவு நாகரிகமாகவும் அரசியல் செய்திருக்கிறார் என்பது இந்த 2 போதும். அப்ப அவர் வழி வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுல நாகரிகத்தை எதிர்பார்த்தால் யாருடைய தவறு? அவர் இப்படி ஆபாசமாக பேசவில்லை என்றால் தானே விமர்சனம். அது மாதிரியா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில பேசுறாரு. அவர் எதிர்கட்சியா இருக்கு திமுக. அப்ப அம்மையார் முதலமைச்சரா இருக்காங்க. அப்ப பேசுறாரு மேடையில. குஜராத்தில் முதலமைச்சராக பதவியேற்கும் போது அம்மையார் அங்கே சென்று வாழ்த்துகிறார். தமிழ்நாட்டிலேயே ஜெயலலிதா முதலமைச்சராகும் போது மோடி அவர்கள் இங்கே வந்து வாழ்த்துகிறார். ஆக அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படின்ற மிக கீழ்த்தரமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும்
பிரதமர் மோடி அவர்களையும் ஒப்பிட்டு பேசியவர் தான் இது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவர் வழிவந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு புதுசா ஒன்னும் பேசல. இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் என்ன பேசினார்? சசிகலா காலுக்கு இடையில் ஊர்ந்து சென்று போய் பதவி வாங்கினார்னு பேசினாரு. அப்பயே சசிகலா என்கின்ற ஒரு பெண்மணியை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்தோ அதிமுக தரப்பில் இருந்தோ ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இப்படி பேசி இருக்க வாய்ப்பு இருக்காது. அது மாதிரி திமுக தலைவர்கள் மட்டும்தான் அப்படி பேசுகிறார்களா? திண்டுக்கல் லியோனி, ராசா எடப்பாடி பழனிசாமி அவர்களை கள்ள உறவில் பிறந்தவர் எடப்பாடி பழனிசாமின்னு தான் பேசினாரு. திண்டுக்கல் லியோனி பெண்களின் இடுப்பை பற்றி அவ்வளவு கேவலமாக பேசினார். ஆக மொத்தம் வெற்றி கொண்டான். இப்படி திமுக என்றாலே ஆபாசம், திமுக தலைவர்கள் என்றாலே ஆபாசம், அநாகரிக பேச்சுக்கு பெயர் பெற்றவர்கள் தான் திமுகவினர் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காவேரி நதிநீர் கூட்டத்துல பேசுறாரு. அப்ப அவருடைய நிர்வாகிகள் எல்லாம் கீழே இருந்து கத்துறாங்க. ஒரு நடிகையின் பெயரை சொல்லி கத்துறாங்க. அப்ப அவரு சொல்ற வார்த்தை, எங்க தண்ணி வருதோ இல்லையா அங்க வரணும். இப்ப நாளைக்கு எதிர்காலத்தில் தாவேகா தரப்பில் இருந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது ஒரு விசாரணைக்கு போகும்போது அல்லது இன்னும் பெரும் சர்ச்சையா இருக்கும் போது எப்படி அவருடைய தாத்தா சட்டசபையிலேயே ஒரு விளக்கம் கொடுத்தாரோ, அதாவது நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் என்று சொல்லிட்டு பின்பு நூட்களை அவித்து கோப்புகளை பிரட்டி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் என்ற அர்த்தத்தில் தான் சொன்னாரோ, அதே போன்று ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பார். அதனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால் திமுகவினரும் திமுக தலைவர்களும் ஆபாசமாக பேசவில்லை என்றால் தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். இது புதிதல்ல. ஆனால் தமிழக மக்களும் இன்றைய காலகட்ட இளைஞர்களும் திமுக எப்படிப்பட்ட கட்சி, அதோடைய வரலாறு என்ன, ஆபாசத்தின் மொத்த உருவம் தான் திமுக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.